ஆசிரியர் போட்டு பரீட்சைகளுக்கான பரீட்சை வினாத்தாள்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே முதலாவது வினாவாக, தற்போது இலங்கையில் காணப்படும் தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளின் எண்ணிக்கை முறையே. இதற்கான விடைகளாக 382 மற்றும் 9769, 356 மற்றும் 9872, 396 மற்றும் 9651, 398 மற்றும் 9548 ஆகிய விடைகள் தரப்பட்டுள்ளது. இதற்கான சரியான விடையாக மூன்றாவது விடையான 396 மற்றும் 9651 என்பதே சரியாக காணப்படுகின்றது. அதாவது 396 என்பது தேசிய பாடசாலையாகவும் 9651 என்பது மாகாண பாடசாலையாகவும் காணப்படுகின்றது. அடுத்த வினா, பின்வருவனவற்றுள் எவ்வகை பாடசாலைகள் இலங்கையில் அதிக அளவில் காணப்படுகின்றன? இதற்கான விடைகளாக 1AB, 1C, Type 2, Type 3 ஆகிய விடைகள் தரப்பட்டுள்ளது. இந்த வினா வழிகாட்டியில் முதலும் பார்த்த பரீட்சை வினாத்தாளில் உள்ள வினாவாக காணப்படுகின்றது. இதற்கான விடையாக டைப் 3 என்பதை சரியானதாக காணப்படுகின்றது. அதாவது 1 தொடக்கம் 5 வகுப்புகளை உள்ளடக்கிய ஆரம்ப பாடசாலைகளே இலங்கையில் அதிகமாக காணப்படுகின்றது. அடுத்த வினாவாக, நாட்டின் எந்த மாகாணத்தில் அதிகளவான பாடசாலைகள் அமைந்துள்ளது? இதற்கான விடைகளாக மேல் மாகாணம், மத்திய மாகாணம், வடமேல் மாகாணம், வட மத்திய மாகாணம் ஆகிய விடைகள் தரப்பட்டுள்ளது. இதற்கான சரியான விடையாக இரண்டாவதாக தரப்பட்டுள்ள மத்திய மாகாணம் என்பதே சரியானதாக காணப்படுகின்றது. அடுத்த வினாவாக, எந்த மாவட்டத்தில் குறைவான பாடசாலைகள் காணப்படுகின்றன? இதற்கான விடைகளாக கிளிநொச்சி, வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு ஆகிய விடைகள் தரப்பட்டுள்ளது. இதற்கான சரியான விடையாக மன்னார் காணப்படுகின்றது. மன்னாருக்கு அடுத்ததாக குறைவாக பாடசாலைகள் உள்ள மாவட்டமாக முல்லைத்தீவு காணப்படுகின்றது. அடுத்த வினாவாக, நாடளாவிய ரீதியில் காணப்படும் வலய கல்வி மற்றும் கோட்டக்கல்வி அலுவலகங்களின் எண்ணிக்கையை முறையை சரியாக குறிப்பிடும் விடை எது? இதில் கவனிக்கப்பட வேண்டியது முதலாவது வலய கல்வி மற்றும் கோட்டக்கல்வி எண்ணிக்கையை மாறி பார்க்க கூடாது. இதற்கான சரியான விடையாக மூன்றாவது விடை, அதாவது 100, 312 என்பதை சரியானதாக காணப்படுகின்றது. அடுத்த வினாவாக, இலவச கல்வியின் தந்தையாக கருதப்படும் CWW கண்ணங்கர அவர்கள் அமைச்சராக இருந்த காலப்பகுதி. இதற்கான விடைகளாக 1931 தொடக்கம் 1939, 1931 தொடக்கம் 1947, 1947 தொடக்கம் 1952, 1947 தொடக்கம் 1957 ஆகிய விடைகள் தரப்பட்டுள்ளது. இதற்கான சரியான விடையாக இரண்டாவது விடை காணப்படுகின்றது. அதாவது 1931 தொடக்கம் 1947 என்பதை சரியானதாக காணப்படுகின்றது. அடுத்த வினாவாக, இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் துரித தொலைபேசி இலக்கம் யாது? இதற்கான விடைகளாக 1911, 1918, 1954, 1990 ஆகிய விடைகள் தரப்பட்டுள்ளது. இதற்கான சரியான விடையாக முதலாவது விடையானது 1911 என்பதே காணப்படுகின்றது. அடுத்த வினாவாக, எஜுகேஷன் ஃபார் a நியூ வேர்ல்ட், நவீன உலகிற்கான கல்வி எனும் நூலை எழுதியவர் யார்? இதற்கான விடைகளாக ரூசோ, கார்ல் மார்க்ஸ், பிளாட்டோ, மரியா மொண்டிசூரி ஆகியோரின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கான சரியான விடையாக நாலாவது விடையான மரியா மொண்டிசூரி என்பதே காணப்படுகின்றது. இவர் இத்தாலி நாட்டைச் சேர்ந்தவராகவும் கல்வியாளர் மற்றும் மருத்துவராகவும் காணப்படுகின்றார். அடுத்த வினாவாக, தேசிய கல்வி நிர்வாகம், அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் NIE இத்தனையாம் ஆண்டு நிறுவப்பட்டது? இதற்கான விடைகளாக 1984, 1986, 1988, 1990 ஆகிய விடைகள் தரப்பட்டுள்ளது. இதற்கான சரியான விடையாக இரண்டாவது விடையான 1986 என்பதே காணப்படுகின்றது. தேசிய கல்வி நிறுவனம் மகரகமையில் அமைந்துள்ள நாட்டின் கல்வி வளர்ச்சியில் முக்கிய பங்கு செலுத்துவதாக காணப்படுகின்றது. தேசிய கல்வி நிர்வாகம் மகரகமையில் அமைந்துள்ளதுடன் நாட்டின் கல்வி வளர்ச்சியில் முக்கிய பங்கு செலுத்துகின்றது. அடுத்த வினாவாக, உலக புத்தக தினம் வேர்ல்ட் புக் டே எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜனவரி 24, ஏப்ரல் 23, மே 1, அக்டோபர் 1 ஆகிய விடைகள் தரப்பட்டுள்ளது. இதற்கான சரியான விடையாக இரண்டாவது விடையான ஏப்ரல் 23 என்பதே காணப்படுகின்றது. வாசிப்பு மற்றும் புத்தகங்களின் முக்கியத்துவத்தை வலியுறுத்த ஐக்கிய நாடுகள் சபையினால் இந்நாள் அறிவிக்கப்பட்டதாக காணப்படுகின்றது. அடுத்த வினா,
ஆசிரியர்களின் அபிவிருத்திக்கான தெற்காசிய நிலையம் இலங்கையில் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? இதற்கான விடைகளாக மீபே, மகரகம, ஹோமாகம, இசுருபாய ஆகிய விடைகள் தரப்பட்டுள்ளது. இதற்கான சரியான விடையாக முதலாவது விடையான மீபே என்பதே காணப்படுகின்றது. அடுத்த வினாவாக இலங்கையின் 37வது காவல்துறைமா அதிபராக IGP ஆக நியமிக்கப்பட்டவர் யார்? இதற்கான விடைகளாக ரவி சேனாரத்ன, தேசபத்து தென்னகோன், ஜானி அபேசேகர, பிரியந்த வீரசூரிய, ரங்க தசநாயக்க ஆகியோரின் பெயர்கள் விடையாக தரப்பட்டுள்ளது. இதற்கான சரியான விடையாக முதலாவது விடையான ரவி சேனாரத்ன என்பதே காணப்படுகின்றது. செப்டம்பர் 2024 இவர் புதிய காவல்துறை அதிபராக நியமிக்கப்பட்டவராக காணப்படுகின்றார். அடுத்த வினாவாக இலங்கை மத்திய வங்கி 2025 கொண்டாடுவது எத்தனையாவது ஆண்டு நிறைவு? இதற்கான விடைகளாக 25, 50, 75, 100, 150 ஆகிய விடைகள் தரப்பட்டுள்ளது. இதற்கான சரியான விடையாக 75 என்ற மூன்றாவது விடையே காணப்படுகின்றது. இலங்கையின் மத்திய வங்கி 1950 ஆண்டு ஆகஸ்ட் 28 நிறுவப்பட்டதாக காணப்படுகின்றது. அடுத்த வினா 2025 உலக கிரிக்கெட் லீக் சாம்பியன்ஷிப்பை வென்ற அணி எந்த நாட்டை சேர்ந்தது? இதற்கான விடைகளாக பாகிஸ்தான், தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தியா, நியூசிலாந்து ஆகிய விடைகள் தரப்பட்டுள்ளது. சரியான விடையாக நாலாவது விடையான இந்தியா என்பதே காணப்படுகின்றது. அடுத்த வினாவாக நாடு முழுவதும் உள்ள பள்ளி வகுப்பறைகளில் தொலைபேசிகளை தடை செய்துள்ள நாடு எது? தென்கொரியா, ஆஸ்திரேலியா, நேபாளம், சீனா, மலேசியா ஆகிய விடைகள் தரப்பட்டுள்ளது. இதற்கான சரியான விடையாக ஆஸ்திரேலியா என்பதே காணப்படுகின்றது. அடுத்த வினாவாக இலங்கை விண்வெளிக்கு அனுப்பிய 3வது நானோ செயற்கைக்கோள் எது? இதற்கான விடைகளாக ராவணா 1, கிட்சுனே, சுப்ரீம் சாட், பேர்ட்ஸ் எக்ஸ் டிராகன்ஃபிளை, ஜொஹான் ஆகிய விடைகள் தரப்பட்டுள்ளது. இதற்கான சரியான விடையாக 4வது விடையான பேர்ட்ஸ் எக்ஸ் டிராகன்ஃபிளை என்பதே சரியானதாக காணப்படுகின்றது. அடுத்த வினாவாக நேபாளத்தில் போராட்டத்துக்கு தலைமை தாங்கிய குழு எவ்வாறு அழைக்கப்படுகின்றது? இதற்கான சரியான விடைகளாக நேவி, அவாமி, ஜென்செட், ஜீரோஸ், அரகலியோ ஆகிய விடைகள் தரப்பட்டுள்ளதாக காணப்படுகின்றது. இதற்கான சரியான விடையாக 3வது விடையான ஜென்செட் என்பதே காணப்படுகின்றது. அரகலியோ என்பது இலங்கையில் இடம்பெற்ற போராட்டமாகும். அடுத்த வினா இலங்கையின் மிகப்பெரிய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டமான திப்காவி சூரிய சக்தி பூங்கா எங்கு அமைக்கப்படுகிறது? இதற்கான விடைகளாக மொனராகலை, அம்பாறை, ஹம்பாந்தோட்டை, முல்லைத்தீவு, திருகோணமலை ஆகிய விடைகள் தரப்பட்டுள்ளது. சரியான விடையானது மொனராகலை ஆகும். அடுத்த வினா போதைப்பொருள் ஒழிப்புக்காக இலங்கை அரசு சமீபத்தில் ஆரம்பித்த தேசிய நடவடிக்கை எது? இதற்கான விடைகளாக இணைந்து எழுவோம், முழு நாடும் ஒரே மேடைக்கு, போதைக்கு முற்றுப்புள்ளி, யுக்தி, நாடே ஒன்றுபட்டு ஆகிய விடைகள் தரப்பட்டுள்ளது. சரியான விடையாக முழு நாடும் ஒரே மேடைக்கு என்பதே ஆகும். அடுத்த வினா 2025 ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசை வெல்ல வாய்ப்புள்ள வெனிசுலாவின் எதிர்க்கட்சி தலைவர் யார்? லியோபோல்டோ லோபஸ், சிசிமு கேகாவே, ஜான் கிளார்க், மரியா கொரினா மச்சாடோ, மேரி பிரான்ஸ் ஆகிய விடைகள் தரப்பட்டுள்ளது. சரியான விடையாக முதலாவது விடையான லியோபோல்டோ லோபஸ் என்பதே காணப்படுகின்றது. அடுத்த வினா சமீபத்தில் நியமிக்கப்பட்ட ஜப்பானின் முதல் பெண் பிரதமர் யார்? பார்க் கியூன்ஹாய், சனா கட்டாமி, அக்கி அபே, இங்லா ஷெனவித்ரா, சாய் இங்வென் ஆகியோரின் பெயர் தரப்பட்டுள்ளது. சரியான விடை 2வது விடையான சனா கட்டாமி என்பதாகும். அடுத்த வினா 2025 ஆண்டு 4வது தெற்காசிய மூத்தோர் தடகள சாம்பியன்ஷிப்பில் 200 மீட்டர் ஓட்டத்தில் புதிய சாதனை படைத்தவர் யார்? இதற்கான விடைகளாக சமோத யோதசிங்க, சோபியா ஜாமிக், ரமீஸ் தரங்க, கேம் ஆண்டர்சன்,
வினோக்கினி லக்மாலி என்பதே காணப்படுகின்றது. சரியான விடையாக சோபியா ஜாமிக் என்பதே ஆகும். இவர் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை 23.58 வினாடிகளில் கடந்தவராக காணப்படுகின்றார். அடுத்த வினா, 2025 மகளிர் ICC உலக கோப்பையை சாம்பியன்ஷிப்பை வென்ற நாடு எது? இதற்கான விடைகளாக இலங்கை, தென்னாப்பிரிக்கா, இந்தியா, பாகிஸ்தான், ஆஸ்திரேலியா ஆகிய விடைகள் தரப்பட்டுள்ளது. சரியான விடையாக 5வது விடையான ஆஸ்திரேலியா என்பதே ஆகும். மேலும் போட்டி பயிற்சிகளுக்கான வழிபடுத்தலுக்கு வழிகாட்டியுடன் இணைந்திருங்கள். நன்றி.